ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நண்பா, கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு சேனலுக்கு ஒரு ஹைப் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த படம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா திருஷ்யம் 3. அதாவது நம்ம தமிழில் வந்து பாபநாசத்தோட பார்ட் 3 வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஓஜி திருஷ்யம் 3 இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு தேட்டர்ஸில். படம் பார்த்தாச்சு. எஃப்டிஎஃப்எஸ் படம் எப்படி இருக்குது, திருஷ்யம் 1 and 2 அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபேன் பேஸ் தனியாக திருஷ்யம்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க நம்ம மகன்லாஸ் சாருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் அளவுக்கு ஐப்போட போனோம். கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ரொம்ப ஸ்லோவாக போகுது ஃபஸ்ட் ஹாஃப்லாம். இன்டர்வலுக்கு மேலே தான் கொஞ்சம் படம் சூடு பிடிக்குது. நல்ல ஒரு இன்டர்வல்னே சொல்லலாம். பட் நம்ம எதிர்பார்த்தது தான். நம்ம பாபநாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா அதை மைண்டில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்தது படம். நீங்கள் தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது படம். கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப பொறுமை தேவை. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் அளவுக்கு ரொம்ப இன்டெலெக்சுவலாலாம் இல்லை. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ட்விஸ்ட் இருக்குது. பட்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் அளவுக்கு இல்லை. ஒரு காமனான ஒரு படத்தில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி தான் இருந்தது. ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை படத்தில். பட் திருஷ்யம் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஓகே ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஓகே ரகமாக இருக்குது படம். கண்டிப்பாக டைம் கிடச்சா தேட்டர்ஸில் ஒரு டைம் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் அளவுக்கு ஒரு ஹைப் தரும் தேர்ட் பார்ட் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் தருது. பார்ப்போம். பார்ட் 4 ஒரு லீட் கொடுத்துருக்காங்க கிளைமேக்ஸில். பார்ட் 4 நல்ல ஒரு லீட் எடுத்து படத்தை நல்லாவே பண்ணலாம். இன்னுமே ஸ்டோரி நம்ம டெவலப் பண்ணலாம். அந்த கதை முடியலை. ஏன்னா வந்து கிளைமேக்ஸ் பாயில நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் முடிஞ்ச அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. சரி, ஓகே. இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் தரலான்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5 கொடுக்கலாம். நீங்கள் திருஷ்யம் படம் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. திருஷ்யம் படம் பற்றி பேசுகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாய். Cheers.